சாமி, அடியேன். சாரதி, மிகவும் பிரமாதமாக மாலையை தொடுத்திருக்கிறாயே. சாமி, உங்களுக்கு எதையும் வசந்த நிலையில வச்சு பார்க்கிறது தான் வழக்கம். அப்படி இல்லை சாரதி, உண்மையாகவே நீ மிகவும் அருமையாக இந்த மாலையை உருவாக்கி இருக்கிறாய். இது வெறும் வெற்று புகழ்ச்சி இல்லை. அப்படின்னா உங்க திருவாயால இந்த அடியனை வாழ்த்துனது பெரிய பாக்கியம் சாமி. என்ன இருந்தாலும் நீங்க தொடுத்து கட்டின மாலை மாதிரி வருமா சாமி? நீ ஏன் அப்படி நினைக்க வேண்டும் சாரதி? நீ கட்டிய மாலை மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. நேர்த்தியாவே இருக்கலாம் சாமி, ஆனா பூர்த்தியா இல்லையே. ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? ஆமா சாமி, நீங்க வரதராச சாமி மேல பாசுரம் பாடிக்கிட்டே மாலையை தொடுப்பீங்க. நீங்க பக்தியோட பாடி தொடுத்த மாலைய இந்த வரதரும் திருப்தியா ஏத்துக்கிறாரு. கவலைப்படாதே சாரதி, வாடாத அழகிய மாலையைத்தான் நீயும் தொடுத்திருக்கிறாய். அதனால் நிச்சயம் இதையும் பேரொருளாளன் ஏற்றுக்கொள்வான். அடியேன் கட்டினது வாடாத மாலையா இருக்கலாம், ஆனா பாசுரம் பாடாத மாலையாச்ச சாமி. சாரதி, உன் உருவில் அந்த வரதன் வந்தாலும் வந்தான், அவனைப் போலவே உன் பேச்சும் சாதுரியம் வாய்ந்ததாக மாறிவிட்டது. எல்லாம் தங்களுடைய அருள்தான் சாமி. அதுதான் என் வாழ்க்கையையும் ஒரு பொருள் உள்ளதா மாத்திருக்கு. அடியேன் ஏதும் செய்யவில்லை சாரதி. ஒருவனுக்கு பணிவும் பக்தியும் வந்துவிட்டால் அவனால் பல அருங்காரியங்களை செய்ய முடியும். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் என்பது போல் தொடர்ந்து பக்தி செய்து வரதனுக்கு புஷ்பமாலை தொடுக்கும் அடியேனின் பணியிலும் நீ உறுதுணையாயிருக்கிறாய். இந்த பணி என்னைக்கும் அடியேனுக்கு தொடரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அடியேனின் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு. நீ அடியேனின் மனதில் என்றென்றும் இருப்பாய். நன்றி சாமி. சரி சாரதி, நீ சென்று இந்த மாலையை பட்டரிடம் கொடுத்து நடை திறந்ததும் வரதராஜ பெருமாளுக்கு சாற்றச் சொல். சரிங்க சாமி. பார்கவதாசா, வாருங்கள் அப்பா, வாருங்கள் அம்மா. பார்கவதாசா, அந்த சாரதியைப் போல் உன் மனதில் நாங்களும் இருக்கிறோமா? ஏனப்பா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள்? என்றும் இந்த அடியவனின் ஹிருதயத்தில் அந்த வரதனைப் போல் தாங்கள் இருவரும் சுகமாக இருக்கிறீர்கள். அடியேனை பார்க்க வேண்டுமென்றால் தாங்கள் இருவரும் நந்தவனத்திற்கே வந்திருக்கலாமே. அதுதானே உங்களுக்கு பக்கம். எதற்காக இவ்வளவு தூரம் வந்து சிரமப்படுகிறீர்கள்? அங்கு சென்று விட்டுத்தான் வந்தோம் பார்கவதாசா. நீ புறப்பட்டு விட்டதாக அங்கு சொன்னார்கள், அதனால்தான் நேராக இங்கேயே வந்து விட்டோம். சும்மா சொல்லக்கூடாது பார்கவதாசா. உன் நந்தவனத்தை நீ மிகவும் அழகாக பராமரிக்கிறாய். உன் நந்தவனம் பார்ப்பவர்களை கவர்ந்துவிடும். என் நந்தவனமா? இல்லை அம்மா, இல்லை. அந்த நந்தவனம் அடியனுடையது அல்ல, வரதனுடையது. அடியேன் அங்கு ஒரு காவலாளியும் ஏவலாளியும் மட்டும்தான். இந்த வரதன் தான் அந்த புஷ்பவனத்தின் எஜமானன். வேண்டுமானால் இப்படியும் சொல்லலாம், அந்த வரதனின் வனம் முன்பு தங்களால் அடியேனுக்கு அளிக்கப்பட்ட அன்பு வனம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். இல்லை பார்கவதாசா, நீ புகழும்படி அந்த இடத்தை உனக்கு சோலைவனமாக நாங்கள் அளிக்கவில்லையே. இன்னும் சொல்ல போனால் உன் அண்ணன்மார்கள் அவ்விடம் ஒன்றுக்கும் உதவாத இடம் என்றல்லவா உன் தலையில் கட்டினார்கள். சரியாக சொன்னாய் கமலம். தரிசு நிலத்தை உருமாற்றி உன் தொண்டுள்ளத்தால் வண்டுகள் மொய்க்கும் மலர்வனமாய் மாற்றியிருக்கிறாய். கடைசி மகன் ஞானபுத்திரன் என்பதற்கு இலக்கணமாய் நீ திகழ்கிறாய். ஞானம் மிகுந்ததால் பெற்றவர்களையும் மறக்க ஆரம்பித்து விட்டாயோ? ஏனம்மா, ஏனம்மா அப்படி நினைக்கிறீர்கள்? இன்று பகவத் சேவை புரியும் இந்த தேகம் தங்களால் கொடுக்கப்பட்டதல்லவா? இவ்வுடலை ஈண்டெடுத்த அன்னையை மறப்பது அந்த இறைவனையே மறப்பதற்கு சமம் அல்லவா? அந்த காரியத்தை ஒருபோதும் அடியேன் செய்யேன். சரி, வாருங்கள். உங்கள் அன்பு மகனின் ஒரு சிறு மடம் அருகில்தான் இருக்கிறது. நடை திறக்கும் வரை தாங்கள் இருவரும் அங்கு வந்து சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொண்ட பின்னர் வரதனை தரிசிக்கலாம். இருக்கட்டும் அப்பா, இவள் அங்கு வந்தால் இன்னும் உணர்ச்சி வசப்படுவாள். நாங்கள் இங்கேயே இருக்கிறோம். என்ன விஷயமாக உன்னை பார்க்க வந்தோம் என்பதை உன்னிடம் தெரிவித்து விடுகிறோம். கமலம், அந்த கிரயப்பத்திரத்தை கொடு.
இந்த அப்பா. என்னப்பா இது? பார்கவா, அன்று நம் பூர்வீக சொத்துக்களை பிரிக்கும் போது எங்களுக்கும் ஒரு பங்கை வைத்துக் கொண்டோம் அல்லவா? ஆமாம். இப்பொழுது அந்த பங்கும் எங்களுக்கு அதிகமாகவே தோன்றுகிறது. இருக்க இடம், உண்ண உணவு, இதற்கு எவ்வளவு தேவையோ அதை வைத்துக்கொண்டு மீதியை பாகம் பிரித்து விட்டேன். உன் அண்ணன்மார்கள் மூவருக்கும் கொடுத்து விட்டேன். இதில் உன் பங்குதான் பத்திரமாக்கப்பட்டுள்ளது. முதலில் இதை பிடியுங்கள். ஏன்? எனக்கு இதில் எந்த பங்கும் வேண்டாம். பொறுமகனே, நியாயமாக எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம். இது உங்களுக்கு நியாயமாக படலாம். ஆனால் அடியேனின் அண்ணன்மார்களின் வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டுதானே இவ்வோலையை அடியேனுக்கு கொண்டு வந்து கொடுத்திருப்பீர்கள். தயவு செய்து இந்த சொத்து பத்திர ஓலையை அவர்களிடமே சேர்த்து விடுங்கள். அப்பா பார்கவதாசா, நீ நினைப்பது போல் உன் அண்ணன்கள் எந்த வெறுப்பையும் காட்டவில்லை. மாறாக உன்னை தம்பியாய் அடைந்த பெருமிதத்தோடு இப்பங்கை உன்னிடம் சேர்ப்பிக்க சொன்னார்கள். உன்னை பற்றி ஊரார் புகழ்ந்து பேசும் பேச்சுக்கள் அவர்கள் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டுள்ளது. ஆமாம் மகனே, அவர்கள் மிகவும் மாறிவிட்டார்கள். அவர்கள் மனமொத்து கொடுத்ததுதான் இவ்வோலை. சரி, உங்கள் மனதினை நோகடிக்க அடியேன் விருப்பப்படவில்லை. அடியேன் இப்பத்திர ஓலையை ஏற்கிறேன். ஆனால் தாங்கள் அடியேனுக்கு ஒரு உறுதியை அளிக்க வேண்டும். சொல் பார்கவா, என்ன உறுதியை அளிக்க வேண்டும்? அடியேனுக்கு அளிக்கப்பட்ட இந்த பங்கை அடியேனின் இஷ்டப்படி உபயோகிக்க நீங்கள் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்க கூடாது. ஏதோ வரதனின் சங்கல்பம். இப்படி ஒரு சொத்து அடியேனை தேடி வந்திருக்கிறது. அவன் கட்டளைப்படி இதை அடியேன் உபயோகித்துக் கொள்வேன். இதில் உங்கள் இருவருக்கும் சம்மதம் தானே? மனப்பூர்வமாக சம்மதிக்கிறோம். இனி இது உன்னை சேர்ந்தது. இதை நீ எப்படி வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்ளலாம். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அது போதும். வரதா, இதையும் உனக்கே சமர்ப்பிக்கிறேன். அம்மா, என்னம்மா செய்து கொண்டிருக்கிறாய்? பார்த்தால் தெரியவில்லை? தெரியவில்லையே. திருமலை மாமா ஊரிலிருந்து அனுப்பிய புலி. அதில் புளியங்கொட்டையையும் புளியையும் தனித்தனியாக பிரித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்கு பிரிக்க வேண்டும்? என்னடி கேள்வி இது? பிரிக்காமல் அப்படியே போட்டு குழம்பும் சாத்தமுதும் செய்ய முடியுமா? செய்தால் என்ன ஆகும்? நாளைக்கு நீ புக்ககத்திற்கு போவாய் பார். அங்கே கொட்டை நீக்காத புளியிலேயே தளிகை பண்ணி அகத்துக்காரருக்கு பரிமாறு. உன் அகத்துக்காரரும் மாமியாரும் உன்னை தலைமேல் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுவார்கள். போடி. போமா, தெரியாமல் தானே கேட்கிறேன். இதற்கு போய் கோபித்துக் கொள்கிறாயே. சரி, நான் வேண்டுமானால் உனக்கு உதவி செய்யட்டுமா? வேண்டாம் தாயே, நீ ஒன்றும் செய்யாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்தாலே போதும். அதுவே எனக்கு பெரிய உதவி. சரி போ, நான் தூங்க போகிறேன். அதை செய். பெருமாளை சேவித்து விட்டு போய் பாயை விரித்து போட்டு படு. பாயெல்லாம் வேண்டாம் அம்மா, நான் இங்கேயே உன் மடியில் தலை வைத்து படுத்துக் கொள்கிறேன். ஏய் கமலை, போதுமடி. நாளுக்கு நாள் உனக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. அம்மா மடியில் தலை வைத்து படுத்துக் கொள்கிறாளாம். சின்ன பாப்பா என்று நினைப்பா உனக்கு? உள்ளே போய் படு. கமலை. அப்பா. என்ன கமலை, இன்னும் நீ தூங்கவில்லையா? தூங்க வேண்டும் அப்பா. அதுதான் அம்மா மடியில் படுத்துக் கொள்கிறேன் என்றால் கூடாதாம். நீ என்ன சின்ன பாப்பாவா என்று வைகிறாள். அப்படியா? ஆமாம், நீ அமுது செய்தாயிற்றா? ஆயிற்றப்பா. சரி, நாளைக்கு உன் அம்மா மடியில் படுத்து தூங்கலாம். இப்போது சமர்த்தாய் உள்ளே போய் படுத்து தூங்க. அம்மா, கேட்டுக்கொண்டாயா? அப்பாவே சொல்லி ஆயிற்று. நாளைக்கு உன் மடியில் தான் நான் தூங்குவேன். சரி சரி, ஓடி. என்ன சாவகாசமாக உட்கார்ந்து விட்டீர்கள்? அமுது செய்ய வரவில்லையா? சரி, செய்யலாம். நீ முதலில் உட்கார். உன்னிடம் சற்று பேச வேண்டும். சொல்லுங்கள்.
ராமானுஜனும் கோவிந்தனும் வந்து விட்டார்களா? ராமானுஜன் அவன் நண்பன் குரேசனை பார்க்க கூரத்திற்கு போயிருக்கிறான். கோவிந்தன் ஆச்சரியமாக அவன் அம்மாவை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று மதுரமங்கலத்திற்கு போயிருக்கிறான். அப்படியா? ஆச்சரியம்தான். சரி, தாங்கள் ஏதோ பேச வேண்டும் என்றீர்களே? ஆமாம், நாளை சாயங்காலம் நீ ஏதாவது முக்கியமான வேலை வைத்துக் கொண்டிருக்கிறாயா? அப்படி ஒன்றும் இல்லையே. ஏன்? நாளை சகதர்மிணியோடு அகத்திற்கு வரச் சொல்லி அழைத்திருக்கிறார்கள். சகதர்மிணியுடனா? அப்படி என்ன விசேஷமாம்? ஒருவேளை தாங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாதிரி ஏதேனும் பாராயணம் செய்ய போகிறீர்களோ? அது இல்லை. இன்று கோயிலில் ஆறாவமுதன் சுவாமியை பார்த்தேன். நாளை தஞ்சமாம்பாளை பெண் பார்க்க கர்நாடகத்திலிருந்து வருகிறார்களாம். ஆறாவமுதனுக்கு தன் பக்கத்து உறவினர்கள் யாருமே இல்லையே என்ற குறை போலிருக்கிறது. அதனால்தான் நம் இருவரையும் பெண் பார்க்கையில் கூட இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூப்பிட்டிருக்கிறார். நாம் வரவேண்டும் என்று மிகவும் எதிர்பார்க்கிறார். தாங்கள் வருவதாக ஒத்துக்கொண்டு விட்டீர்களோ? ஆமாம். ஏன்? தங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? ஏன்? இதில் என்ன இருக்கிறது? என் மாற்று பெண்ணை வேறு யாரோ வந்து பெண் பார்ப்பார்களாம். அங்கு சபையில் நானும் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டுமாம். என் மனது எவ்வளவு காயப்படும் என்று தாங்கள் சற்றாது எண்ணி பார்த்தீர்களா? உன் மனது காயப்படும் என்று நினைத்தால் அதற்கு நீயேதான் காரணம். தஞ்சமாம்பாளை நீயாகவே உன் மாற்றுப்பெண் என்ற உன் கற்பனையை வளர்த்து கொண்டு விட்டாய். கல்யாணம் நிச்சயமாகும் வரை அவள் ஆறாவமுதன் தம்பதியரின் பெண். அதற்கு பிறகு கல்யாணம் நிச்சயமான அகத்திற்குத்தான் அவள் மாற்றுப்பெண். இல்லை, தஞ்சமாம்பாள் என் மாற்று பெண்தான். ராமானுஜன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் பாடுபட்டதற்கு முக்கிய காரணமே தஞ்சமாம்பாள் எனக்கு மாற்று பெண்ணாக வர வேண்டும் என்பதுதான். காந்திமதி, எனக்கும் கூட தஞ்சமாம்பாளை மருமகளாக்கிக் கொள்ள மிகவும் விருப்பம்தான். ஆனால் எந்த பெண் யாருக்கு மாற்று பெண்ணாக வர வேண்டும் என்பதை நீயோ நானோ தீர்மானிக்க முடியாது. நடப்பவை அனைத்தும் நாரணன் செயல் என்பதை நான் சொல்லித்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்பதும் இல்லை. நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதில் தவறில்லைதான். ஆனால் அந்த இலக்கை நாம் எட்ட முடியாத போது முயற்சி செய்தோம். ஆனால் பெருமாளின் திருவுளம் வேறு விதமாக இருக்கிறது போலும் என்று மனதை தேற்றிக்கொண்டு அடுத்து நடக்க வேண்டியதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இல்லை, என் இலக்கு இன்னும் என் கைவிட்டு போய்விடவில்லை. நிச்சயம் நான் என் இலக்கை எட்டுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்ன சொல்கிறாய் காந்திமதி? இன்னமுமா? இன்னமும் தான். நான் தஞ்சமாம்பாளை பெண் கேட்டு போன போது ஒரு கட்டத்தில் தாங்கள் என்னை பேச விடாமல் தடுத்து விட்டீர்கள். அன்று தாங்கள் என்னை தடுக்காமல் இருந்திருந்தால் இப்போது தாங்கள் சொல்லும் சம்பந்தம் கர்நாடகத்தில் உள்ளவர்களுக்கு போயிருக்காது. அப்படி என்றால் இந்த சம்பந்தம் அவர்களுக்கு கிடைத்ததற்கே நான் தான் காரணம் என்ற வருத்தம் உனக்கு இருக்கிறது இல்லையா? இல்லை, அது குறித்து நான் பெரிதாக வருத்தப்படவில்லை. தஞ்சமாம்பாளே என் மாற்று பெண் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்குள் வேரூன்றி இருக்கிறது. தஞ்சமாம்பாளை யார் வேண்டுமானாலும் பெண் பார்த்து விட்டு போகட்டும். ஆனால் அவள் ராமானுஜனுக்கு தான் மனைவி ஆவாள். இந்த காந்திமதிக்குத்தான் மாற்று பெண் ஆவாள். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பவை எல்லாம் சிறு சிறு தடர்கள் தான். நிச்சயம் அது ஒரு நாள் உடைந்து விழும். காந்திமதி, உன் நம்பிக்கையை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் நாம் இருவரும் வருவதாக நான் ஆறாவமுதனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அதற்காகவாவது போய்விட்டு வந்து விடலாம். மன்னியுங்கள் சுவாமி, நீங்கள் வேண்டுமானால் சென்று வாருங்கள். என்னால் நிச்சயம் வர முடியாது. என் கண் எதிரே என் பொருள் கொள்ளை போவதை உள்ளே துக்கத்தில் புழுங்கியபடி வெளியே மகிழ்ச்சி என்னும் முகமுடியை மாட்டிக்கொண்டு எனக்கு நடிக்க தெரியாது.
குரேசா. வாருங்களப்பா. உன் அம்மா இல்லாத வாழ்க்கையை நான் கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை. ஆனால் இதோ எத்தனை நாட்கள் ஓடிவிட்டன. அப்பா, கவலைப்படாதே குரேசா. மெதுவாக நான் என்னை மாற்றிக்கொண்டு துக்கத்திலிருந்து விடுபடத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அம்மாவின் படத்தை பார்த்ததும் என்னையும் அறியாமல் சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். பரவாயில்லை, அது தவிர்க்க முடியாதது. ஆமாம், என்ன ஓலை இது? பொய்கை ஆழ்வார் அருளிய தமிழ் பாசுரங்கள். பாட்டனார் விட்டு போன பொக்கிஷம். அம்மாவுக்கு மிகவும் பிடித்தவை.